You are listening to Padeepz.com. முதல்ல பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அதில் தைமஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிஃபெரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். அதில் ரெண்டு முக்கியமான ஆர்கன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று லிம்ஃப் நோட், இன்னொன்று ஸ்ப்ளீன். ஸோ லிம்ஃப் நோட் அண்ட் ஸ்ப்ளீன் ஆர் பெரிஃபெரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஃபஸ்ட்டு லிம்ஃப் நோட் பற்றி அதில்குள்ளே பார்ப்போம், அப்புறம் ஸ்ப்ளீனை பற்றி பார்ப்போம். Lymph nodes are small, round or ovoid bodies placed along the course of the lymphatic vessel. Lymphatic vessel எங்கெல்லாம் போகுதோ அதில் அங்கங்கே முடிச்சு மாதிரி knots இருக்கும். இந்த knot it may be a rounded or ovoid structure. இந்த rounded ovoid lymph node என்னவும் is surrounded by a fibrous capsule. இதை சுற்றியும் ஒரு ஃபைப்ரஸ் கேப்சூல் ஃபார்ம் ஆகிருக்கும். இதிலிருந்து தான் trabeculae penetrate into the nodes. trabeculae அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல்லேருந்து உள்ளுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போகிறது. இந்த நோட்ஸுக்குள்ளேயும் நம்ம ரெண்டு ரீஜியன் பார்க்கலாம், அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. ஸோ தேர் இஸ் a distinct two layers, cortex and medulla, outer cortex and inner medulla. கார்டெக்ஸை பார்த்தோம்னா there is accumulation of lymphocyte, that is primary follicles are present. அந்த primary follicles or lymphocytesக்குள்ள தான் within which germinal centers or secondary follicles develop. எப்போ இந்த secondary follicle develop ஆகும்? during a antigenic stimulation. எப்போ ஒரு antigenic stimulation நடக்குதோ அப்போ இந்த germinal centersல ஆர் செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் பிரைமரி ஃபாலிக்கிள்குள்ளே டெவலப் ஆகும். இந்த ஃபாலிக்கிள்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபாலிக்கிள்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ் ப்ரோலிஃபரேட்டிங் லிம்போசைட்ஸ், டெவலப்பிங் லிம்போசைட்ஸ், டென்ட்ரிக் மேக்ரோஃபேஜஸ். இந்த மேக்ரோஃபேஜஸோட வேலை என்னென்னா கேப்சர் அண்ட் ப்ராசஸ் த ஆன்டிஜன். இந்த ஃபாலிக்கிள்குள்ளே ப்ரோலிஃபரேட்டிங் லிம்போசைட்ஸ், டென்ட்ரிக் மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாம் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா இட் கேப்சர் அண்ட் ப்ராசஸ் த ஆன்டிஜன். மெடுலாவில் என்ன பண்ணுது, இந்த லிம்போசைட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அஸ் அ எலாங்கேட்டட் பிரான்ச்சிங் பேண்ட்ஸ் கால்டு மெடுலரி கார்ட்ஸ். மெடுலாங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்க லேயர். அதில் எப்படி இருக்குன்னா இந்த லிம்போசைட்ஸ்லாம் எலாங்கேட்டட் பிரான்ச்சிங் பேண்ட்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். Cortical follicles and medullary cords contain B lymphocytes. கார்டெக்ஸில் இருக்க folliclesம் மெடுலாவில் இருக்க கார்ட்ஸும் contain B lymphocytes and constitute the bursa of bone marrow dependent area. Bone marrow dependent area இந்த follicle and medullary cords which contain B lymphocytes constitute bursa or bone marrow dependent area. இந்த கார்டிக்கல் ஃபாலிக்கிள்ஸுக்கும் மெடுலரி கார்ட்ஸுக்கும் இடையில there is a intermediate zone called a paracortical area. எதுக்கு இடையில? கார்டிக்கல் ஃபாலிக்கிள்ஸுக்கும் மெடுலரி கார்ட்ஸுக்கு இடையில there is a intermediate in between zone that is called paracortical area. இந்த பேராகார்டிக்கல் ஏரியாவில் T lymphocytes and also it contains thymus dependent area. T lymphocytesனா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது தைமஸ்லேருந்து மெச்சூராகி வரக்கூடிய லிம்போசைட்ஸ் இங்கே அங்கங்கே அந்த லிம்ப் நோட்ஸ்லாம் சீடாகி இருக்கும்னு அந்த T lymphocytes அங்கே இருக்கும். இங்கே இந்த இன்டர்மீடியட் ஜோன் ஆர் பேராகார்டிக்கல் ஏரியாவில். அண்ட் ஆல்சோ இட் கான்ஸ்டிடியூட் தைமஸ் டிபெண்ட் ஏரியா. லிம்ப் நோட்ஸோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இட் ஆக்ட் அஸ் அ ஃபில்டர் ஃபார் த லிம்ஃப். லிம்ஃபுக்கு ஃபில்டராக ஆக்ட் பண்ணுது. ஈச் குரூப் ஆஃப் நோட் ட்ரெயின் அ ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த பாடி. ஒவ்வொரு நோடும் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து இந்த லிம்ஃபை ட்ரெயின் பண்ணும். தி பாகோசைட்ஸ் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த லிம்ஃப் நோடில் என்ன பண்ணும், செல் ஈட்டிங்கிற பேகோசைட்டோசிஸ்ங்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் ஃபாரின் பார்ட்டிக்கல் எதாக இருந்தாலும் அதை பிடிச்சி கேப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும்.
And also they help in proliferation and circulation of T and B cells. என்ன பண்ணுறாங்க, T lymphocytes, B lymphocytes வந்து ப்ரோலிஃபரேட் ஆகி சர்க்குலேட் ஆகிறதுக்கும் இந்த லிம்ஃப் நோட் ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஏரியாவில் பார்த்தோம்னா இந்த எங்கே இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இந்த லிம்ஃப் நோடு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடு வந்து என்லார்ஜ் ஆயிரும். சப்போஸ் நமக்கு ஒரு புண்ணு வந்து அதில் கொஞ்சம் பஸ் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா, அந்த இப்போ காலில் புண்ணு வந்துச்சுன்னா இங்கே கால் இடுக்கில் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஸ்வெல் ஆகிக்கும் லிம்ஃப் நோடு. அது என்ன சொல்லுவோம், நெறி கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குன்னா, பிகாஸ் ஆஃப் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த lymph node, because there is antigenic stimulation. இந்த மாதிரி ஹியூமன் பாடியில் எவ்வளோ லிம்ஃப் நோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நியர்லி about 600 lymph nodes are distributed throughout the body along the course of the lymphatic vessel. lymphatic vesselல அங்கங்கே இந்த lymph nodes இருக்குது. அங்கேயெல்லாம் இந்த T and B lymphocytes மேக்ரோஃபேஜஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ ஒரு ஆன்டிஜன் உள்ளே வருதோ அதை கேப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஆன்டிஜன் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடியில் உள்ள வந்து அங்கே பேட்டில் நடக்குது அப்படின்னா அந்த லிம்ஃப் நோடு வந்து என்லார்ஜ் ஆயிரும். ஸோ இதுதான் லிம்ஃப் நோடு, பெரிஃபெரல் லிம்ஃபாய்டு ஆர்கனில் முக்கியமான ஸ்ட்ரக்சர். நியர்லி அபவுட் 600 lymph nodes are present. அடுத்து ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் இஸ் த லார்ஜஸ்ட் lymphoid organ. lymphoid organsலே பெருசு எதுனா ஸ்ப்ளீன். இதில் 2 ரீஜியன்ஸ் இருக்குது, ரெட் பல்ப் அண்ட் ஒயிட் பல்ப் ரீஜியன். தீஸ் ரெட் அண்ட் ஒயிட் பல்ப் ரீஜியன் சர்வ் அஸ் அ ஃபில்டர். இந்த பல்ப் ரெட் ஒயிட் பல்ப் ரீஜியன் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா ஃபில்டர் ஆக்ட் பண்ணுது. இந்த ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணுதுன்னா, தே ஹெல்ப் டு ரிமூவ் அண்ட் டெஸ்ட்ராய் பேத்தஜன். ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் பேத்தஜன்ஸை கேப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணும். ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்னென்னா, இட் இஸ் அ கிரேவ் யார்ட் ஃபார் த ஏஜ்டு ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதையும் டெஸ்ட்ராய் ஆகிற டெஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் எதுன்னா ஸ்ப்ளீன். அதனால் ஸ்ப்ளீன் என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ கிரேவ் யார்ட் ஃபார் த ரெட் பிளட் செல்ஸ், ஏஜ்டு ரெட் பிளட் செல்ஸ் ஆர் FAT red blood cells. It also acts as a reserve tank and setting bed for blood. bloodக்கான ரிசர்வ் டேங்காகவும் செட்டிங் பெட்டாகவும் இது இருக்குது. Third function, it acts as a systematic filter for trapping circulating blood-borne foreign particle. bloodல வரக்கூடிய blood மூலமாக உள்ள வரக்கூடிய ஃபாரின் பார்ட்டிக்கிளை ஃபில்டர் பண்ணது, சிஸ்டமேட்டிக் ஃபில்டராக ஆக்ட் பண்ணுது. இந்த ஸ்ப்ளீனோட பிரைமரி இம்யூனலாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இட் ஆக்ட் டைரக்ட்லி அகைன்ஸ்ட் blood-borne antigens. ரத்தம் மூலமாக பரவக்கூடிய ஆன்டிஜென்ஸை ஃபில்டர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இதோட இம்யூனலாஜிக்கல் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் 3 ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, கிரேவ் யார்ட் ஃபார் ரெட் பிளட் செல்ஸ், ரிசர்வ் டேங்க் அண்ட் செட்டிங் பெட் ஃபார் பிளட், அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ சிஸ்டமிக் ஃபில்டர் ஃபார் ட்ராப்பிங் சர்க்குலேட்டிங் blood-borne ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இது 2 ஆர்கனும் ஒன்றா சேர்ந்து இந்த பெரிஃபெரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் பார்க்குறோம். You are listening to Padeepz.com.